வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். தொழில் முடக்கம், குடும்ப செலவுகள் அல்லது எதிர்பாராத இழப்புகளை சமாளிக்க வேறு வழியின்றி நீங்கள் வாங்க நேரிட்ட கடன்கள் உங்க கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு பெரிய சுமையாவே மாறியிருந்திருக்கலாம். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே மீண்டும் ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல்ல சிக்கியிருந்திருப்பீங்க. கடன் கொடுத்தவங்க தரக்குறைவான பேச்சுக்களும், அவங்க உங்க வாசல்ல வந்து நின்ற தருணங்களும் உங்களின் தன்மானத்தை உலுக்கியிருந்திருக்கலாம். நம் வாழ்நாளில் யாரிடமும் கையேந்தக்கூடாது என்று நினைத்த உங்களை இந்த கடன் சுமை பல இரவுகள் தூங்க விடாமல் அலற வைத்திருந்திருக்கும். கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையும், அதனால ஏற்பட்ட மன உளைச்சலும் உங்கள் நிம்மதியை முற்றிலுமாவே பறித்திருந்திருக்கும். அதாவது நீங்க குடும்ப செலவுகளுக்கும், தொழில் முடக்கம் அல்லது எதிர்பாராத இழப்புகளை சமாளிக்கத்தான் வேறு வழியின்றி நீங்க கடன் வாங்க நேரிட்டிருந்திருக்கலாம். அது உங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பெரிய சுமையாவே மாறி இருந்திருக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே நீங்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல்ல சிக்கியிருந்திருப்பீங்க. கடன் கொடுத்தவங்க தரக்குறைவான பேச்சாலையும், அவங்க உங்க வாசல்ல நின்ற தருணங்களுமே உங்களை தன்மானத்தையே உலுக்கி இருந்திருக்கும். நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவங்க உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருப்பாங்க. யார் கஷ்டம் என்று அழுது நின்றாலும், தன்னிடம் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது உதவும் குணம் கொண்டவங்க தான் நீங்க. உங்களுடைய இந்த மென்மையான நல்ல மனசை பலர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களிடம் அன்பா பேசி, தங்களின் போலி துயரங்களை கூறி, உங்களிடமிருந்து பணத்தை உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்திருப்பாங்க. அவங்களுடைய வேலை முடிந்ததுமே உங்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. உதவி செய்த நமக்கு ஏன் இந்த நிலை என்று நீங்க யோசிக்கும் அளவிற்கு உங்க நல்ல மனசை காயப்படுத்தி உங்களை ஏமாளிகளாக ஆக்கிவிட்டு சென்றவங்க அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. அதாவது நீங்க இந்த மென்மையான நல்ல மனசை பலர் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய மனசை உங்களிடம் அன்பா பேசி அவங்களோட போலி துயரங்கள்லாம் கூலி உங்களிடம் பணத்தையும் உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்திருப்பாங்க. அவங்களோட வேலை முடிந்ததுமே உங்களோட தூக்கி எறிந்து விட்டு சென்றிருந்திருப்பாங்க. உதவி செய்த நமக்கு இந்த நிலைமை என்று நீங்க யோசிக்கிற அளவிற்கும் அவங்க உங்க மனசை காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்து விலகி சென்றவர்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருப்பாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டியவங்கெல்லாம் ஆபத்து என்று நீங்க கையை நீட்டிய போது அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. பண உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்த நண்பர்கள் எல்லாம், வேலை வாங்கி தருவதாக கூறிய உறவினர்கள், கூட்டு தொழில முதலீடு செய்வதாக சொன்ன கூட்டாளிகள் என அனைவருமே கடைசி நேரத்துல கையை விரித்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய வெற்று வாக்குறுதிகளை நம்பி நீங்க பல திட்டங்களை வகுத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதியை மீறி விலகி சென்ற போதுதான் நீங்க நடுத்தெருல நிற்பது போன்ற உணர்வை பெற்றிருந்திருப்பீங்க. மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை என்பதை இந்த அனுபவம் உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். அதாவது நீங்க பண உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்த நண்பர்கள், வேலை வாங்கி தருவதாக கூறிய உறவினர்கள், கூட்டு தொழில முதலீடு செய்வதாக சொன்ன கூட்டாளிகள் என அனைவருமே கடைசி நேரத்துல கையை விரித்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய வெற்று வாக்குறுதிகளை நம்பியும் நீங்க பல திட்டங்களை வகுத்திருந்திருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு வார்த்தைகளின் மதிப்பில்லை என்பதை உங்களுக்கு அனுபவமா உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும். நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய தொழில் முதலீடுகள், பங்குச்சந்தை முதலீடுகள் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரப் போகின்றது. கூட்டு தொழில முதலீடு செய்ய நினைப்பவங்க தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். கிரகங்களுடைய சாதகமான பார்வையால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாகவே இது அமையப் போகிறது. புதிய முதலீடுகள் மூலியமா உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பாகவே மாறப்போகின்றது. அது நீங்க இப்ப நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய தொழில் முதலீடுகள், அதாவது
பங்குச்சந்தை முதலீடுகளோ அல்லது தொழில் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையும் தேடித்தரப்போகுது. கூட்டு தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பவங்க தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். அது உங்களை பெரும் வெற்றியையும் தரப்போகின்றது. உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமா இப்போது அமைய போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் யாவும் பனி போல விலகப் போகின்றது. மனசுக்குள்ள ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் கூடிக்கொள்ளப் போகிறது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தானங்களுக்கு சென்று வருவதன் மூலியமா ஆன்ம பலம் உங்களுக்கு கூடும். வீட்டில் எப்போதும் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும். தெளிவான சிந்தனையோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியவே தேடித்தரப் போகின்றது. அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் இந்த மனக்குழப்பங்களும் தூக்கமின்மையும் மன அழுத்தம் மற்றும் எதிர்காலம் பற்றிய பயம் எல்லாமே இப்போ பனி போல விலகி மனசுக்குள்ள ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் கூடிக்கொள்ளப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதிகரிப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலியமா ஆன்ம பலமும் உங்களுக்கு கூட போகின்றது. வீட்டில் எப்போதுமே ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உங்களால உணர முடியும். சுக்கிரன் அருளால வசதிகள் பெறப்போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திர சுகத்தையும் சொகுசு வாழ்வையும் தருபவர். அவரது அருள் பூர்ணமா கிடைப்பதால உங்க வீட்டுல நவீன வசதிகள் பெருகும். புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டை புதுப்பிப்பது, புதிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது போன்ற உங்களது ஆசைகள் நிறைவேறும். உங்களது தோற்றப்பொழிவு கூடும். ஆடம்பர உடைகள் மற்றும் ஆபரணங்களுடைய சேர்க்கையும் உண்டாகும். எப்போதும் மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பூரணமா கிடைப்பதால உங்க வீட்டுல நவீன வசதிகளும் பெருக போகின்றது. நீங்க புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் வீட்டை புதுப்பிப்பது, வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவது போன்ற உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது. உங்களுக்கு தோற்றப்பொழிவும் கூட போகிறது. ஆடம்பர உடைகள் மற்றும் ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாக்க போறீங்க. நீங்க வசதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாமல் மனிதர்களுக்கு வார்த்தைகளின் மதிப்பில்லை என்பதை உங்களுக்கு அனுபவமா உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும். நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய தொழில் முதலீடுகள், பங்குச்சந்தை முதலீடுகள் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரப் போகின்றது. கூட்டு தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பவங்க தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். கிரகங்களுடைய சாதகமான பார்வையால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாகவே இது அமையப் போகிறது. புதிய முதலீடுகள் மூலியமா உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பாகவே மாறப்போகின்றது. அது நீங்க இப்ப நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய தொழில் முதலீடுகள், அதாவது பங்குச்சந்தை முதலீடுகளோ அல்லது தொழில் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையும் தேடித்தரப்போகுது. கூட்டு தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பவங்க தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். அது உங்களை பெரும் வெற்றியையும் தரப்போகின்றது. உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமா இப்போது அமையப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் யாவும் பனி போல விலகப் போகின்றது. மனசுக்குள்ள ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் கூடிக்கொள்ளப் போகிறது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தானங்களுக்கு சென்று வருவதன் மூலியமா ஆன்ம பலம் உங்களுக்கு கூடும். வீட்டில் எப்போதும் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும். தெளிவான சிந்தனையோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியவே தேடித்தரப் போகின்றது. அதாவது நீங்க கடந்த காலத்தில் இந்த மனக்குழப்பங்களும் தூக்கமின்மையும்
மன அழுத்தம் மற்றும் எதிர்காலம் பற்றிய பயம் எல்லாமே இப்ப பனி போல விலகி, மனசுக்குள்ள ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் கூடிக்கொள்ள போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதிகரிப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலியமா ஆன்ம பலமும் உங்களுக்கு கூட போகின்றது. வீட்டுல எப்போதுமே ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உங்களால உணர முடியும். சுக்கிரன் அருளால வசதிகள் பெறப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திர சுகத்தையும் சொகுசு வாழ்வையும் தருபவர். அவரது அருள் பூர்ணமா கிடைப்பதால உங்க வீட்டுல நவீன வசதிகள் பெருகும். புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டை புதுப்பிப்பது, புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவது போன்ற உங்களது ஆசைகள் நிறைவேறும். உங்களது தோற்றப்பொழிவு கூடும். ஆடம்பர உடைகள் மற்றும் ஆபரணங்களுடைய சேர்க்கையும் உண்டாகும். எப்போதும் மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது.